الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: ووجدك عائلا فأغنى. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்துக்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஆரம்ப காலத்தில் ஏழைகளாக வாழ்ந்த சஹாபாக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பிற்காலத்தில் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கினான் என்ற வரலாற்று செய்திகளை சென்ற வாரம் ஓரளவு பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான்: وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَى. ஏழையாக உம்மை அவன் பெற்றுக்கொண்டான். فَأَغْنَى, பிறகு செல்வந்தராக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். உண்மையில் சஹாபாக்கள் ஆரம்ப காலத்தில் மிகவும் சிரமப்பட்டார்கள். குறிப்பாக ஷுஅபே அபீ தாலிப் என்ற அந்த கணவாயில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது, பகிஷ்கரிப்பு செய்யப்பட்ட பொழுது, இதே போன்று மக்காவை விட்டுவிட்டு மதீனாவிற்கு வந்த ஆரம்ப காலங்கள், வீடு வாசல் சொத்து சுகம் அனைத்தையும் விட்டுவிட்டு மதீனாவிற்கு வந்த அந்த ஆரம்ப காலம் மிகவும் சிரமமான ஒரு காலம். நம்மில் பல நபர்கள் பார்க்கலாம், மெட்ராஸுக்கு வந்த புதுசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவர் ரோட்ல நின்று வியாபாரம் செஞ்சிருப்பாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கடையில வேலை செஞ்சிருப்பாரு. ஒரு கடையை வாங்கியிருப்பாரு, அதுக்கு சின்னதா வாங்கியிருப்பாரு. இப்படி வளர்ச்சி பாதை இஸ்லாம் அதை தான் விரும்புகிறது. சஹாபாக்கள் வளர்ச்சி பாதையில் எப்படி சென்றார்கள் என்பதை குறித்து குறிப்பாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், மா சபபு யஸாரிக, நீங்கள் இவ்வளவு செல்வ செழிப்போடு இருப்பதற்கு என்ன காரணம்? எப்படி நீங்கள் வியாபாரத்தில் வெற்றி பெற்றீர்கள்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான்: நான் மண்ணை தொட்டாலும் தங்கமாக ஆகிவிடுகிறது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? தங்கத்தை தொட்டாலும் மண்ணா போயிடுது. மனைவியுடைய நகை நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வியாபாரத்தில் போனாங்க. ஒண்ணு இல்லை, அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களை பின்பற்றி எல்லா விதத்திலும் முன்னேற்ற பாதையில் அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்குவானாக. சஹாபாக்களை பின்பற்றுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று சொன்னார்கள். அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் எவ்வளவு சிரமம் தெரியுமா? மதீனாவிற்கு வந்த முடிவு, இருக்க இடமில்லை, தங்க இடமில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலேயே மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக திகழ்ந்த ஸஅத் இப்னு ரபீ என்ற சஹாபியோடு தோழராக, சகோதரராக ஆக்கினார்கள். இதை கேள்விப்படும் போது நமக்கு என்ன சந்தேகம் வந்துடும்னா, மதீனாவிலேயே மிகப்பெரிய செல்வந்தரோடு சேர்த்து விட்டதுனால யாரும் செல்வந்தர் ஆயிட்டாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு செல்வந்தர் ஆயிட்டாங்க அப்படின்னு தோணும். அப்படி கிடையாது. ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள்: எனக்கு உங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரராக ஆக்கியிருக்கிறார்கள். நான் மதீனாவில் மிகப்பெரிய செல்வம் படைத்தவன். என்னுடைய பாதி சொத்தை உங்களுக்கு வழங்க விடுகிறேன். எனக்கு 2 மனைவி. அந்த 2 மனைவியில் உங்களுக்கு யார் பிடித்தமானவர்களோ அவர்களை சுட்டி காட்டுங்கள், நான் தலாக் விடுகிறேன், அவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். மனைவி இல்லை. ஆனால் இதையெல்லாம் கேட்டுவிட்டு அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுங்க? இதெல்லாம் வேணாம், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், நீங்களே வச்சுக்கிறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், நீங்க சொன்னீங்க இல்லையா, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். எனக்கு இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய நல்ல வியாபாரம் நடக்கிற கடை வீதியை மட்டும் கொஞ்சம் காமிங்க. அந்த ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு பனு
நீபா என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய யூதர்களுடைய ஒரு வணிகஸ்தலம். யூதர்கள் கொடி கட்டி பறந்த அந்த வணிகஸ்தலத்தை கை காட்டினார்கள். கணியத்துக்குரியவர்களை அங்கு சென்ற அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சிறிய வியாபாரத்தை துவங்கினார்கள். அன்று அவர்களுக்கு கிடைத்தது கொஞ்சோண்டு ஒரு எண்ணெய் கிடைச்சிச்சு, கொஞ்சம் பாலாடை கிடைச்சிச்சு சாப்பிட்றதுக்கு. அதை வாங்கிட்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தார்கள். ஒரு நாள் பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு ஆடையில மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ்ஸில் அத்தர் வாசனை திரவியங்கள் பட்டுருக்கு. என்ன அப்துல் ரஹ்மான், என்ன ஒரு ஆடையில இன்னும் மஞ்சளா இருக்கேன். அப்ப சொல்றாங்க, யாரை சொல்ல, நான் திருமணம் செய்தேன். அன்சாரி பெண்கள் மதீனாவாசி பெண்களை ஒருவரை நான் திருமணம் செய்தேன். அப்புறம் சொல்ல உடனே கேட்டாங்க, மகர் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆம், பேரித்தம் பழத்தின் கொட்டையளவு மகர் கொடுத்தேன். ஆனால் இவங்க வஃபாத்தாகும் போது பல மனைவிமார்கள், ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் தங்க கட்டிகள் கிடைத்தது. ஆனால் ஆரம்பம் என்ன, திருமணம் செய்கிறார்கள், பேரித்தம் பழத்தினுடைய கொட்டை அளவுதான் அவர்களால் மகர் கொடுக்க முடிந்தது. கணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அவர்களை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய செய்தான். இன்னொரு செய்தி என்னவென்றால், வலிமா கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். வலிமா கொடுத்தீங்களா? இல்லை. ஒரு ஆடையாவது அறுத்து, ஏன்னா அவ்வளோதான் வசதி அந்த காலத்தில், ஒரு ஆடையாவது அறுத்து ஒரு வலிமா கொடுக்குறீங்கன்னாங்க. கணியத்திற்குரியவர்களே, இவர்களுடைய வளர்ச்சி எந்த அளவிற்கு ஏற்பட்டது என்பதை சென்ற வாரம் சொல்லியிருந்தோம். அவர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய தங்கங்களை கோடாரிகளால் வெட்டினார்கள். அதை வெட்டி எடுத்தவருடைய கை தோல் பிடிச்சிருந்தாங்க வரலாற்றில். அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா வசதி வாங்கி தந்தார். அவர்களை பார்த்து கேட்கப்பட்டது, இவ்வளவு பெரிய செல்வ செழிப்புக்கு என்ன காரணம்? கணியத்திற்குரியவர்களே, அவர்கள் 3 செய்தியை சொன்னார்கள். ஒன்று, நான் எந்த விதமான லாபத்தையும் நான் விட்டுவிட மாட்டேன். இந்த சின்ன லாபம் தானே இல்லை கிடைக்கும், இந்த கஸ்டமர் என்ன பெருசா சரக்கு வாங்கிட்டு போறாரு அப்படின்னு எதையுமே யாரையுமே உணர்ச்சிப்படுத்த மாட்டேன். சிறிய லாபமாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தை செய்து முடிப்பேன். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்களுடைய சரித்திரத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி எழுதுகிறார்கள். ஒட்டக சந்தை 1000 ஒட்டகங்களை வாங்குகிறார்கள். 1000 ஒட்டகத்தையும் அப்படியே கைமாற்றுகிறார்கள். நாம என்ன தெரியல, அந்த ஒட்டகத்தில் உள்ள கயிறு தான். அந்த கயிறு எவ்வளோ, 1 திர்ஹம், அதாவது 3.6 கிராம், அதாவது 3 கிராம் வெள்ளி. 3 கிராம் வெள்ளி இப்போ உள்ள காசுக்கே வந்து ஒரு 240 ரூபா. இப்போ உள்ள இவ்வளோ விலைலாம் ஏறின பிறகு 240 ரூபா. அப்போ எவ்வளோ இருக்கும்? ஒரு ஒட்டகத்தை வாங்கி ஒரு 240 ரூபா லாபம் வச்சு விட்டுருவோமா? வெறும் கயிறுக்கு விட்டார்கள். அதில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நான் பார்ப்பதற்கு சிறிய லாபம் வைத்தேன். 1000 ஒட்டகங்களை வாங்கி 1000 வெள்ளி காசு திருகத்துக்கு பகரமாக விட்டேன். ஆனால் உடனடியாக விட்டுவிட்டேன். நான் அந்த 1000 ஒட்டகங்களை ஓர் இரவு தங்க வைத்து மறுநாள் விட்டிருந்தால் அந்த ஒரு நாள் உணவுக்காக, 1000 ஒட்டகங்களின் உணவுக்காக எனக்கு 1000 திருகங்கள் செலவாகி இருக்கும். எனக்கு 1000 திருகங்கள் செலவு மிச்சம், மேலும் 1000 திருகத்தை லாபமாக பெற்றேன். இதுதான் டாப் லெவல்ல போறவங்களுடைய டிப்ஸ். குறைந்த லாபத்திற்கு அதிகமான வியாபாரம் செய்து முடித்து விடுவார்கள். கணியத்திற்குரியவர்களே, அடுத்தவர்கள் சொன்னார்கள், வலா தலப மின்னி ஹயவானும் பாஸ்தரத்தும் ஆகும் பைஆகும். ஒரு ஜீவராசி வந்து என்னிடத்தில் வியாபாரம் செய்தாலும் சரி, ஹயவான் அப்படின்னா உயிரினம், எந்த உயிரினம் வந்து எந்த பொருளை கேட்டாலும் சரி, இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன், உடனே வியாபாரம் செய்வேன். அதாவது நான் பிறகு இந்த வியாபாரத்தை செய்தால் அதிகமான லாபம் பெறலாம் என்றெல்லாம் எதிர்பார்த்து என்னுடைய சரக்கை நான் சேர்க்க மாட்டேன். யார் வந்து எப்படிப்பட்ட ஆள் வந்து வியாபாரம் செஞ்சாலும் சரி, நான் விட்டு விடுவேன். அடுத்து 3ஆவதா சொன்னதுல 2 விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, வலாபி அட்டுபினசி ஆ, கடனாக நான் வியாபாரம் செய்ததில்லை அப்படின்னு அர்த்தம். 2 விஷயம் இருக்கு. நான் கடனாக சரக்கை வாங்கினதும் இல்லை, நான் கடனாக சரக்கை
விட்டதும் இல்லை. இன்னைக்கு ரொம்ப பெரிய அறிவாளி நினைச்சு என்ன செய்யறாங்க தெரியுங்களா? கடனா வாங்குவாங்க, ஆனா கடனுக்கு விற்க மாட்டாங்க. தீபாவளி சீசன் எல்லாம் பார்க்கலாம். சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. சரக்கு வாங்கிடுவாங்க, கடனுக்கு வாங்கி விற்றுருவாங்க. விற்கும் போது கடனுக்காக வைப்பாங்க, காசு விற்றுருவாங்க. இப்ப கைக்கு வந்த காசை உடனே கடன் அடைக்கணுமா இல்லையா? அடைக்கிறது இல்லை. என்ன செய்யறாங்க தெரியுங்களா? ஊர்ல இடம் வாங்கி போட்டுருவாங்க. கொடுத்தவர் கேட்டுட்டு இருந்தாங்க. இவர் மாட்டுக்கு அளவா ஊர்ல இடம் வாங்கி போட்டு அப்புறம் தள்ளி போடுறது. இது நாம நினைச்சுக்கிறது பெரிய பறக்கத்தெல்லாம் தந்துட்டான், ஊர்ல இடம் வாங்கி ஏற்றுங்க, பறக்கத்தெல்லாம் எடுத்துருவாங்க. நினைக்கக்கூடியவர்களே, அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க, என்னுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் நான் கடனுக்கு வியாபாரம் செய்ததில்லை. யாரிடத்திலும் கடனாக நான் சரக்கை வாங்கவும் இல்லை, கடனுக்கு சரக்கை விற்றதும் இல்லை. இந்த ஒரு வாசகத்திற்கு அழகாக சொல்கிறார்கள். சென்ற வாரம் இதை கோடிட்டு காட்டுகிறது. கடைசி நிமிடத்தை கடனுக்கு சரக்கு வாங்குறாங்க. கடனுக்கே சில பேர் சரக்கு வைக்கிறாங்க. இந்த ஹோல்சேல் மார்க்கெட்ல எல்லாம் பார்க்கலாம். ஏதோ விற்றா போதும், நம்ம கடைக்கு நிறைய பேர் வந்து வாங்கினா போதும், நம்ம சரக்கை வித்துடணும், இந்த பார்ட்டி அங்க போயிடக்கூடாது அப்படின்னு என்ன செய்யறாங்க? கடனுக்கு சரக்கு கொடுத்துறாங்க. இதனால் எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் என்றால், இவங்க டெல்லியில இருந்து சரக்கு வாங்கியிருப்பாங்க, அவரு கேட்டுட்டே இருக்காரு. இவரு இங்க பாண்டிச்சேரிக்கும் அங்கேயும் இருப்பாரு, திருநெல்வேலி வரைக்கும் சரக்கு போயிருக்கோம், எல்லாம் கடனுக்கு. இவங்க கிட்ட வசூல் பண்ணதுன்னு இருப்பாரு. ஆனா அங்க இவருக்கு ஒரு முதலாளி பண்ணல, சரக்கு கொடுத்தது அவர் கேட்டுட்டு இருப்பாரு. நைட் தூங்குவாங்க, அவர் கொடுக்கணுமே, நான் கொடுத்தேன், எனக்கு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறானே, ஆட்டோ முடிச்சு போக வேண்டியது, அந்த ஊருக்கு அங்கே போக வேண்டியது, கேட்க வேண்டியது, தரவில்லை, டென்ஷன், அப்படியே கவலையோட வர்றது. இங்கே இவரு கேட்பாரு கொடுத்த காசு சாப்பாடு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, வியாபாரமே ஒரு விதத்தில் போலியாக நடைபெறுகிறது என்று சொல்கிறார். காரணம் என்ன? விற்ற சரக்கு இவரு இல்லை, அவன் யாரு எடுத்திருக்காரு? அவர் சரக்கு எடுத்திருக்காரு. சரி, வித்த இந்த சரக்குக்கு உண்டான காசு முதல் வந்துச்சா? முதலும் வரல. லாபம் வந்துச்சா? முதலே வரல. இவங்க கைக்கு எங்க லாபம் வரும்? இதனால் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகுவதோடு அவர் வியாபாரமே செய்யவில்லை என்று கூட சொல்லலாம் என்னும் அளவிற்கு ஒரு போலியான வியாபாரம் நடைபெற ஆரம்பித்து விடுகிறது. எனவே இதனால் பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுகிறான் என்று சொல்கிறார்கள். இதே போன்று நான் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு வாழ்க்கையில இன்னொரு குறிப்பு கூட பார்க்கலாம். என்னன்னா, அவங்க மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த யுத்தம், 3ஆம் ஆண்டில் நடைபெற்ற உஹது யுத்தத்தில் என்ன ஆச்சு தெரியுங்களா? 20 காயம் பட்டது. யாருக்கு? அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு. 20 காயம். அதில் பலத்த காயம் காலில் ஏற்பட்டது. லேசா நொண்டி தான் நடப்பாங்க அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு. லேசா நொண்டி நடந்த அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு நபியவர்கள் காட்டிய அந்த வழிமுறையில் வியாபாரம் செய்த காரணத்தினால் முன்னேற்றம் அடைந்தார்கள் என்றால், நிச்சயமாக நாமும் ஷரியத்தை பின்பற்றி வியாபாரம் செய்தால் முன்னேற்றம் அடையலாம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதே போன்று அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அடுத்தபடியாக உஸ்மான் இப்னு கனி ரலியல்லாஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கூட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நீங்க மக்காலிருந்து மதீனாவுக்கு வரும்போது லா யஹ்மிலு இல்லா ஸைஃபஹு, ஒரு வாளை தான் தூக்கிட்டு வந்தீங்க, பாதுகாப்புக்கு ஒரு வாளை தூக்கிட்டு வந்தீங்க. வாளுடன் மட்டும் வாளை ஏந்தி கொண்டு வந்த உங்களால் இவ்வளவு பெரிய செல்வ செழிப்பை எவ்வாறு அடைய முடிந்தது என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன 5 விஷயங்கள். ஆங்கிலத்தில் கூட இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோல்டன் ரூல்ஸ், தங்க எழுத்துக்களினால் பதியப்பட வேண்டிய 5 வியாபார நுணுக்கங்கள், கோல்டன் ரூல்ஸ் என்று சொல்லப்படுகிறது இதற்கு ஆங்கிலத்திலே. முதல் செய்தி அவர்கள் சொன்னது, குந்து ஆலிது, நான் என்னுடைய வியாபாரத்தை நான் நேரடியாக கண்காணிப்பேன். இதெல்லாம் இன்றைய முதலாளிகள் கவனிக்க வேண்டியது. கொஞ்சம் அப்படி வளர்ந்த உடனே கடைக்கே போறதில்லை. எல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு, இவர் பார்த்துக்கிறார், அந்த சூப்பர்வைசர் அந்த கடையை பார்த்துக்கிறாரு, இந்த சூப்பர்வைசர், இந்த மேனேஜர் இந்த கடையை பார்த்துக்கிறாரு, இப்படியே விட வேண்டியது. எத்தனை கோடீஸ்வரர்கள் நஷ்டமடைந்ததற்கான, அவர்களுடைய வியாபாரங்கள் திவாலடைந்ததற்கான, நஷ்டமடைந்ததற்கான மூல காரணம் பிறரை முழுமையாக நம்பி விடுவது. ஆனால் அதே நேரத்தில் சுத்தமாக நம்பாமல் இருந்தாலும் தலைவலி. சில பேர் யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. இப்படியும் இருந்து விடக்கூடாது. குந்து ஆலிது, நான் நேரடியாக என்னுடைய வியாபாரத்தை நானே சென்று அதில் இருந்து ஆலிது அப்படின்னு சொன்னா அசல் அர்த்தம் என்ன தெரியுங்களா? சிகிச்சை செய்வது. சிகிச்சை எப்ப செய்வாங்க? பிரச்சனை வந்தா, நோய் வந்தா சிகிச்சை. என்னுடைய வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய முறைகேடுகளை
நானே கண்டறிந்து சீர் செய்வேன். நான் நேரடியாக கஸ்டமர்கிட்ட நான் பேசுவேன். யாருக்கு எது கஸ்டமர் எப்படி வராங்க, எந்த ஆசையில் வராங்க, எந்த தேட்டத்தில் வருவாங்க, நான் நேரடியாக நின்று களத்தில் நிற்பேன். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கடைக்குள்ள போவாங்க, முதலாளி இல்லைன்னா வந்துடுவாங்க. முதலாளி இருந்தால் அந்த வியாபாரமே தனி. முதலாளி இல்லைன்னு நிறைய பேர் வெளியில வர்றது. முதலாளி சொல்லி வாங்கினா எவ்வளவு ரேட்டு கொடுத்தாலும் அவர் இருந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த குந்து நேரடியான பார்வை, வாடிக்கையாளர்களுக்கு இன்பமாக பேசுகின்ற தன்மை ஒரு முதலாளியை விட கடையில் வேலை செய்யக்கூடியவர்களால் இன்முகத்தோடு நடந்துவிட முடியாது. அந்த வியாபாரிக்கு அந்த முதலாளிக்கு அந்த கவலை இருக்கும், வந்த கஸ்டமர் வாங்காம வெளியில போகக்கூடாது அப்படின்ற கவலை முதலாளியை தவிர யாருக்கு வராது. எனவே நேரடியாக அந்த கடையை கண்காணிப்பது மிக முக்கியமானது. சரி, உண்மையிலானோ நேரடியாக வியாபாரத்தை கவனித்ததுனால தீனுடைய சேவைகளை எதையாவது விட்டார்களா என்றால் இல்லை. ஜமாத் தொழுகை விடல, இமாம் ஜமாத்தை விடல, எந்த யுத்தத்தையும் விடவில்லை. பத்ரை தவிர, பத்ர்ல ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க நீங்க வர வேணான்னு. பத்ர் யுத்தத்தை தவிர அனைத்து யுத்தங்களிலும் உஸ்மானுடைய கலந்து கொண்டார்கள். அல்லாஹ் புகழ்ந்து சொல்கின்றான், அவருடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் தொழுகையை விட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு அவர்களை தடுத்து விடவில்லை. வியாபாரத்துக்கு போனதுனால இபாதத்து போச்சு என்பதல்ல. சில பேர் இபாதத்துல மூழ்கி வியாபாரத்தை விட்டுருவாங்க. இதுவும் அல்ல, மனைவி மக்களை கவனிக்கல என்பதல்ல, அனைத்தையும் செய்தார்கள். ஆக முதல் விஷயம் நம்முடைய நேரடியான கண்காணிப்பு மிக அவசியம். இரண்டாவது சொன்னார்கள், உடம்பி நான் என்னுடைய வியாபாரத்தை எப்பொழுதுமே வளர்ச்சி அடைய செய்து கொண்டே இருந்தேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிடைக்கின்ற லாபத்தில் பாதியை முதலீடாகவே ஆக்குவேன். 1 லட்சம் இந்த மாசம் கிடைச்சதுன்னா 50,000 செலவு பண்ணுவேன் வீட்டுக்கு, 50,000 சரக்கு வாங்குவேன். கடையில 10 லட்சம் சரக்குனா அடுத்த மாசம் 10.5 லட்சம் ஆயிரும், அடுத்த மாசம் 11 லட்சம் ஆகும். இன்னைக்கு என்ன நடக்குது நம்ம சமுதாயத்துல? தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வரவு 8 செலவு 10. இவர் 10 போயிடும் எல்லாமே. வருமானத்தை விட மீறிய செலவுகள் இன்றைய சமுதாயத்தில், வருமானத்தை விட மீறிய செலவுகள். சொல்வார்கள், இனிமேல் சம்பாதிக்க போகின்ற காசை கணக்கிட்டு இப்பொழுதே செலவிடுகிறார்கள். எத்தனை வாலிபர்களை பார்க்கிறோம், ஒரு கார்டு வச்சுருக்காங்க, அடுத்தே வாங்கிட வேண்டியதெல்லாம். அடுத்த மாதம் அது கம்பெனி பிடிச்சிக்குவாங்க, அவங்க கொடுத்துருவாங்க. அடுத்த மாதம் எவ்வளோ குறைவாக வருது, அதுக்கு அடுத்த மாதம் இன்னும் குறைவாக வருது சார். அப்போ என்னன்னா, இனிமேல் சம்பாதிப்பதை கணக்கிட்டு இப்பொழுதே செலவழித்து விடுகிறோம். நாளைய வருவாயை இன்றே செலவு செய்வதில் நம்ம ஆளுங்கதான். அல்லாஹ் அக்பர். ஆனால் உஸ்மான் சொல்றாங்க, நான் சம்பாதித்ததில் பாதியை என்னுடைய வியாபாரத்தின் முன்னேற்றத்திற்காகவே ஒதுக்கி விடுவேன். வளர்ச்சி பாதையில் இப்படிதான் போனேன். அடுத்து சொல்றாங்க, வலா அஸ்தரி மகா. உஸ்மான் சொன்ன அதே விஷயம் என்ன அப்படின்னா, சிறிய லாபத்தையும் புறக்கணிக்க மாட்டேன். சிறிய லாபத்தை முன்வைத்து வியாபாரம் செய்வேன். பெரிய லாபத்துக்கு ஆசைப்பட மாட்டேன். இதனால கிடைச்ச பெரிய எனக்கு பிரயோஜனம் என்னன்னு சொன்னா, பெரிய லாபம் வைத்தால் லாபம் பெருசாக கிடைக்கும். நான் சிறிய லாபம் வைத்ததினால் லாபத்தை பெரிதாக சம்பாதிக்காவிட்டாலும் வாடிக்கையாளர்களை நான் பெரிதாக சம்பாதித்து விட்டேன். பெரிய லாபம் வச்சா ஒரு வாடிக்கையாளர் ஒரு தடவை வருவார், அடுத்த தடவை வரமாட்டார். சிறிய லாபம் வைக்கும் பொழுது வாடிக்கையாளர்கள் அதிகமாகுவார்கள், சரக்கு அதிகமாக இருக்கும், வியாபாரம் சுறுசுறுப்பாக இருக்கும். அவர் கடைக்கு போனாலே சுறுசுறுப்பாக இருக்கும். அதே போன்று அவரும் மகிழ்ச்சியாக இருப்பார். நிறைய போறாங்க. லாபம் அதிகமாக வைத்தால் சரக்கு தேங்கும், போவார். ஒரு கஸ்டமர் ஒரு தடவை வந்து அடுத்த தடவை வர மாட்டாங்க. அதே போன்று இருக்கிற சரக்கு கெட்டு போயிடும், பழைய சரக்கா மாறிடும். அதே போன்று மார்க்கெட்டில் புதிய சரக்குலாம் வந்துடும், இவர்கிட்ட புதிய சரக்கு வாங்குறது காத்திருக்காரு. அதே போன்று மக்கள் வரத்து குறைந்திருக்க காரணத்தினால் மகிழ்ச்சி எடுபட்டு விடும். சஹாபாக்கள் உஸ்மான் என்ன சொல்றாங்க, நான் பெரிய லாபத்தை என்ன செஞ்சதில்லை, வெச்சதே இல்லை. நான் சிறிய லாபத்தை வைத்துத்தான் வியாபாரம் செய்பவனாக இருந்தேன். சிறிய லாபத்தை லாபமாக வைக்கக்கூடியவர்கள் 1000 முறை வியாபாரம் செஞ்சு 1000 முறை புதிய சரக்கை வாங்கி விடுவார்கள். ஆனா பெரிய லாபம் வச்சவங்க ஒரு முறை தான் அவங்களால வியாபாரம் செய்ய முடியும். கடியத்துக்குரியவர்களே, அடுத்து அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்கிறார்கள், பலா அஷ்கரி ஷேகா. 4வது என்ன அப்படின்னா, பழைய சரக்குகளை நான் வாங்கவே மாட்டேன். பழைய சரக்கு என்கிட்ட இருக்காது. காரணம் என்ன? சிறிய லாபம் வச்சேன், எல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கு.
என்கிட்ட இருக்கிற சரக்கு எப்படி இருக்கும்? பொருள் புதுசா அன்னைக்கு மார்க்கெட்ல புது மாடல் தான் என்கிட்ட இருக்கும். காரணம் என்ன? நான் கடற்கடன் வச்சுக்கிட்டே இருக்கேனே குறைஞ்ச லாபத்தை வச்சு. அரபியில கூட சொல்லுவாங்க புல்லு ஜதீதும் லதீதும், ஒவ்வொரு புதுசுமே அதுதான் டேஸ்ட் தான். ஆங்கிலத்தில் கூட புலமொழி இருக்கு நினைக்கிறேன். அதாவது எதெல்லாம் புதுசோ அதுதான் என்ன செய்வாங்க மக்கள் விரும்புவாங்க. வித்தியாசமானதை மக்கள் வாங்குவார்கள், விரும்புவார்கள். அப்ப புதியதாக வித்தியாசமாக இருக்கக்கூடிய மாடல்கள் என்கிட்ட இருக்கும். புதுசா என்னவோ புதுசா எது தயாரிப்பாக ஆகியிருக்கிறதோ அது என்னுடைய வியாபார சரக்காக இருக்கும். அதுதான் என்னுடைய வியாபார வளர்ச்சிக்கு காரணம். ஐந்தாவது சொன்னாங்க நான் ஒரு தொழிலை மட்டும் நம்பி இருந்ததில்லை. நான் என்னுடைய மூலதனத்தை 2 வியாபாரத்தில் போட்டுருவேன். காரணம் என்னன்னா சில சமயம் சில வியாபாரம் என்ன செய்யும் காலம், சில வியாபாரம் நடக்காது. அந்த நேரத்தில் நான் இன்னொரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், அதில் எனக்கு லாபம் கிடைக்கும். எனவே எந்த காலத்திலும் தட்டுப்பாடு என்பது எனக்கு ஏற்பட்டது இல்லை என்பதாக அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். கணிக்கக்கூடியவர்களே, இந்த வியாபார முறையெல்லாம் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள் என்றால் எல்லா வியாபார முறைகளையும் நுணுக்கங்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக்கொண்டார்கள் சஹாபாக்கள். கணிக்கக்கூடியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்ன அத்தியபல் கஸ்பி கஸ்புத் திஜார், சம்பாத்தியத்திலேயே மிக அழகான வருவாய் வியாபாரிகளுடைய வருவாய்னு சொன்னாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், தீனுக்கு அதிகமாக உதவக்கூடியவர்கள் யார்? மாத சம்பளம் வாங்குறவங்களா இல்ல வியாபாரிகளான்னு பார்த்தா மாத சம்பளம் வாங்குறவங்க அளந்து தான் போடுவாங்க. எவ்வளோ அவர்கள் 3 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. ஆனா ஒரு வியாபாரி 50,000 சம்பளம் நிறைய கொடுத்து போயிட்டே இருப்பாரு. ஏன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை, இந்த மாசம் எனக்கு 50,000, அடுத்த மாசம் நான் 5 லட்சம் கூட சம்பாதிக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா சம்பளம் வாங்குறவருக்கு அவ்வளவுதான், அதை விட ₹1 அவரால் ஜாஸ்தி வாங்க முடியாது. கணிக்கக்கூடியவர்களே, இன்னும் சம்பாத்தியத்தில் மிக தூய்மையானது, மிக நல்ல சம்பாத்தியம் வியாபாரிகளுடைய சம்பாத்தியம் தான். அது தீனுக்கு அதிகமாக பயன்படுகிறது. இந்த சஹாபாக்கள் எல்லாம் மிகப்பெரிய செல்வந்தர்களாக வியாபாரத்தின் மூலம் ஆனார்களே, இவர்களுடைய செல்வம் தீனுக்கு பயன்பட்டது. எந்த நேரத்திலும் தீனுக்கு தேவையாக இருந்த பொழுது இந்த சஹாபாக்களில் யாரும் பின்வாங்கவில்லை. எனக்கு ஏதாவது அறிவு செஞ்சா நைஸா அப்படியே போறவங்க இருக்கிறாங்க, கொடுக்காம போறவங்க இருக்காங்க. ஆனால் சஹாபாக்களில் செல்வம் படைத்தவர்கள் யாரும் பின்வாங்கியதில்லை. அவர்களுடைய சொத்து, செல்வம், வியாபாரம், சரக்கு அனைத்தும் தீனுடைய வளர்ச்சிக்கும் பயன்பட்டது. கணிக்கக்கூடியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படிப்பட்ட வியாபாரிகளுடைய வருமானம் மிக தூய்மையானது தெரியுமா? இதா ஹத்தஸு லம் யக்ஸிபு, அவர்கள் பேசினால் வியாபாரம் குறித்து அவர்கள் பேசும் பொழுது பொய் சொல்ல மாட்டார்கள். 1. 2வது சொன்னார்கள், அவர்கள் வைதத்துமினு லம் யகூனு, அவர்களிடத்தில் நம்பிக்கை வைக்கப்பட்டால் மோசடி செய்ய மாட்டார்கள். நம்பி அடுத்த மாசம் கொடுத்துருவாருன்னு கொடுத்தா மோசடி செய்ய மாட்டார்கள். 3வது சொன்னார்கள், வைதா வஅது லம் யக்லிஃபு, வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்ய மாட்டார்கள். என்ன சொன்னாங்களோ அது மாறாது. 3. இந்த 3 நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 4வது மிக ஆச்சரியமான ஒன்று, சரக்கை அவர்கள் வாங்கும் பொழுது குறை கூற மாட்டார்கள். எனக்கு பற்றிவாங்க, இவங்க போய் சரக்கு எடுக்கும்போது அந்த சரக்கு அப்படி குறைஞ்சிடுவாங்க, இது என்ன நல்லா இருக்கும், ஏன்னா ரேட்டை குறைக்கிறது. ஆனா அதே சரக்கை வாங்கிட்டு வந்து இவங்க விற்கும்போது இதுதான் ரொம்ப தரமான சரக்கு, மார்க்கெட்ல இந்த மாதிரி கிடைக்காது. அப்ப வாங்கும் போது என்ன செய்யறது, சரக்கை எவ்வளவு தரமான சரக்கை வச்சிருந்தாலும் அது ஏதாவது குறை சொல்ல வேண்டியது, குறை சொல்லி வாங்குறது, இந்த பழக்கம் இருக்காது. அவர்கள் வியாபார பொருளை வாங்கும் பொழுது குறை சொல்ல மாட்டார்கள். ஒண்ணுமே இல்லை, மீன் வாங்கும் போது மீன் ரேட்டை குறைக்கிறதுக்கு என்ன ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது, எவ்வளவு பெருசா இருந்தாலும் ரேட்டை குறைக்கிறது, இந்த மாதிரி குறை சொல்லி அவர்கள் வாங்க மாட்டார்கள். அதே போன்று விற்கும் பொழுது ஆஹா என்ன தவிர இந்த சரக்கு யாருக்கும் போடுறது இல்லை, இந்த மார்க்கெட்ல இந்த சரக்கு எனக்கு மட்டும்தான் போடுறாங்க அப்படி புகழ்றது, வாங்கி பார்த்துடலாம் இல்லை அப்படின்னு. இந்த குவாலிட்டி எங்கேயா கிடைச்சிருமா? என்னமோ உலகத்திலே இவருக்கு மட்டும்தான் அந்த கம்பெனி தயாரிச்சு அந்த குவாலிட்டி இவருக்கு மட்டும் இந்த மாதிரி சொல்றாங்க. விற்கும் பொழுது அதிகமாக புகழ மாட்டார்கள், வாங்கும்போது
குறை கூற மாட்டார்கள், விருக்கும் பொழுது அதிகமாக புகழ்ந்து தள்ள மாட்டார்கள். அடுத்து சொன்னாங்க வைதாக்கான அலையும் லம் எம் துணு, மிக முக்கியமானது, அவர்கள் காசு கொடுக்க வேண்டும் என்று இருந்தால் இழுத்தடிக்க மாட்டார்கள். அவங்க யாருக்காவது காசு கொடுக்கணும், வாங்கின சரக்குக்கு அவங்க காசு கொடுக்கணும்னா லம் எம் துணு, இழுத்தடிக்க மாட்டார்கள். அடுத்து சொன்னாங்க வைதாக்கான லகும், அவர்களுக்கு யாராவது கொடுக்க வேண்டியிருந்தால் லம் யுஅஸ்ஸிரு, கஷ்டப்படுத்த மாட்டார்கள். இதெல்லாம் எவ்வளவு பாரதூரமான விஷயம். இவர் யாருக்காவது கொடுக்கணும்னா கரெக்டா உடனே கொடுக்குவார், பில் மாறி கரெக்டா கொடுக்குவார். ஆனா இவருக்கு யாராவது கொடுக்கணும்னா கொஞ்சம் இறக்கப்படுவார். பெரியவர்களே, இதெல்லாம் சாதாரணமான தன்மைகள் அல்ல. இந்த வியாபாரம் இருக்க நம்முடைய மார்க்கத்தோடு நம்முடைய மறுமையோடு எவ்வளவு சம்பந்தப்பட்டிருக்கு தெரியுங்களா? ஒரு ஹதீஸ்ல வருது, புகாரி முஸ்லீம் எல்லா கிரந்தங்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு மனிதர் மரணிக்கிறார், அவருடைய ரூஹை வாங்கிய மலக்குமார்கள் இடத்துல அல்லாஹ் கட்டளையிடுறான், அவர்கிட்ட கேளுங்க என்ன அமல் செஞ்சிருக்காருன்னு. அவங்க கேட்குறாங்க, நீ என்னப்பா அமல் செஞ்ச? ஏன்னா பொதுவா நாம மூத்தா போன பிறகு மனிதர்கள் என்ன கேட்பாங்க, எவ்வளவு சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காருன்னு கேட்பாங்க. எவ்வளவு சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காரு, இந்த கடை சொந்த கடையா, வீடு இதுதான் கேட்பாங்க. மலக்குமார்கள் மறுமைக்கு நீ என்ன தயாரிச்சிருக்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அல்ல கேட்க சொன்னா கேட்குறாங்க. அவங்க சொல்லிட்டு எதுவுமே சம்பாதிக்கல, நல்லமல் எதுவுமே செய்யல, நான் ஒரு வியாபாரி, நல்லமல் எதுவுமே செய்யல, வியாபாரம் இருந்துட்டேன் அப்படின்னு நல்லா திருப்பி கேட்குறாங்க. நல்லா யோசிச்சு கூட சொல்லு, எதாவது செஞ்சிருக்காரா? அவர் ரொம்ப யோசிச்சு சொன்னாரா, நான் ஒரே ஒன்று செஞ்ச வியாபாரத்தை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அதனால சொல்றேன், இந்த ஜும்மாவில் வந்து 2 வாரமா 3 வாரமா தொடர்ந்து வியாபாரம் நினைக்காதீங்க. நம்முடைய மறுமையோடு சம்பந்தப்படுகிறது வியாபாரம் என்பது. அவர் சொன்னாரு, நான் ஒன்னே ஒன்று செஞ்சேன், என்கிட்ட வசதியானவங்க கூட கடன் வாங்குவாங்க, இனி இவ்வளவு காசு பணத்தை வச்சுக்கிட்டு கடன் கேட்கிறாருன்னு நான் என்ன செஞ்சதில்லை, கடன் கொடுக்காம இருந்ததில்லை. அவருக்கும் கடன் கொடுப்பேன். அந்த வசதியானவர் கூட தவணை என்ன செய்வாரு, ஏற்படுத்துவார். 1ஆம் தேதி ஆச்சுன்னா வந்து காசு கொடுக்கணும்ல, 5, 6 ஆயிடும். நான் அவசரப்பட்டு கேட்க மாட்டேன். ஏழைகள் வருவாங்க, அவங்களுக்கு என்ன செய்வாங்க, சில சமயம் காசு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். சில ஏழைகள் ஒரு மளிகை ஜாமான் மளிகை கடை வச்சிருக்காரு, ஒரு ஏழை குடும்பம், அவங்க வந்து சரக்கு வாங்குறாங்க, சரியா காசு கொடுக்க முடியல, மன்னிச்சு விட்டுருக்க அப்படின்னு சொன்னா அதற்கு நான் தகுதியானவன். அவர் மன்னிச்சார்ல, அதற்கு நான் தகுதியானவன். எனவே அவருடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புனேன். இவரை சொர்க்கத்துக்கு கொண்டு இவருடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சானே. இதுக்கு என்ன காரணம்? வியாபாரத்தில் அவர் மேற்கொண்ட விசாலமான தன்மை. ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஒரு மனிதர் விற்கும் பொழுதும் தாராளமாக நடந்து கொள்ளக்கூடியவர், சரக்கை வாங்கும் பொழுதும் தாராளமாக நடந்து கொள்ளக்கூடியவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இவர் போய் சரக்கு வாங்கும் போது அதை குறைச்சி மட்டப்படுத்தி வாங்காம தாராளமான மனதோடு, பரவாயில்லையே நல்ல சரக்கு ஒன்று இருக்கீங்களா, இது வாங்கி போன விற்குங்க, நல்ல விற்குங்க, நல்ல சரக்கு அப்படின்னு சொல்றது. இப்படி தாராள மனதோடு சரக்கை வாங்குறார், தாராள மனதோடு சரக்கை இருக்கிறார். இவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட முறையில் வியாபாரம் செய்யும் பொழுது நஷ்டம் அல்லாஹ் கொடுக்க மாட்டார். அடுத்து ஒரு ஹதீஸில் வரும், வலம் யுதல்லிஸ் ஃபில் பைஇ, வியாபாரத்தில் மோசடி செய்ய மாட்டார்கள். வலம் யஹ்லிக் ஃபீமா பைன ஸாலிக், அந்த வியாபாரத்தில் சத்தியம் செய்ய மாட்டார்கள். இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா வியாபாரத்தில் வர எடையில் மோசடி செய்ய மாட்டார்கள். 10 தன்மை சொல்லியிருந்தேன், திருப்பி என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 10 தன்மை வியாபாரத்தில் இருந்தால் அவர் வெற்றிகரமான வியாபாரியாக இன்ஷா அல்லாஹ் மாறுவார். கணியக்கூடியவர்களே, அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க தெரியுங்களா? 11 மணிக்கு யாராவது பள்ளிவாசலில் ரொம்ப நேரம் தொழுதுகிட்டு இருந்தா சாட்டையால் அடிச்சு வெளியில கொண்டுருவாங்க, போய் வேலை செய்யும். பகல் 11 மணி 10 மணி தொழுதுகிட்டே பள்ளிவாசலில் உட்காந்துட்டான்னு வைங்க, சவுக்குள்ள தான் அடி விடுவாங்க, போய் வியாபாரத்தில் ஈடுபடுவாங்க. அது மட்டுமல்ல, பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்டு இருக்க உமர் திடீர்னு எழுந்து வியாபார கடைக்கு போகிறதுக்கு போவாங்க. யார் ஒழுங்கா வியாபாரம் செய்கிறாங்களா இல்லையா, பொய் சொல்கிறாங்களா இல்லையா, சரக்கில் மோசடி செய்கிறாங்களா இல்லையா, கலப்படம் செய்கிறாங்களா இல்லையா, அதை போய் அப்படியே போய் பார்த்துட்டு வருவாங்க. கணியத்துக்கு அப்படி ஒரு தடவை போகும்போது இன்ஷா அல்லாஹ் நானும் வரலான்னு இருக்கேன், என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்குது. ஒரு தடவை போய் உமரினாலோ கவலையோட திரும்பி வந்தாங்க. ரொம்ப முக்கியமான செய்தியை நான் சொல்கிறேன். போன உமரினாவோ கடை தெருவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கவலையாக வந்து சொன்னாங்க, எல்லாருக்கும் முக்கியமான ஒரு ரூட்டு சொன்னாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா மாஷர குறைஷ், குறைஷிகளே
லா யக்லிபன்னல் மவாலி அலைக்கும் பித்திஜாராத். இன்னொரு இடத்துல வருது அலைக்கும் பித்திஜாரா, வியாபாரத்தை நீங்க கையில எடுங்க. லா தஃப்தினுன்னகும் ஹாதிஹில் ஹம்ரா அலா துன்யாக்கும், உங்களுடைய வியாபாரத்தை விட, உங்களுடைய துனியாவை விட இந்த சிவப்பு நிறத்தில் இருப்பவர்கள், இந்த காலத்தில் சொல்றதா கோதுமை நிறத்தில் உள்ளவர்கள் மிகைத்து விட வேண்டாம். இன்னைக்கு வியாபார ஸ்தலங்கள் ஹோல்சேல் மார்க்கெட்லாம் போயிட்டு வந்தா நம்மளுக்கு கவலையா இருக்கு. உங்களை சொல்றாங்க, இவர்கள் உங்களுடைய வியாபாரத்தை விட, இவர்கள் உங்களை மிகைத்து விட வேண்டாம். அப்படி மிகைத்து விட்டால் இவர்கள் உங்களை விட வியாபாரத்தில் மிகைத்து விட்டால் உங்களில் உள்ள ஆண்கள் அவர்களுடைய ஆண்களின் பக்கம், உங்களில் உள்ள பெண்கள் அவர்களுடைய பெண்களின் பக்கம் தேவையாகுவார்கள். இன்னைக்கு மக்கா பேரிச்சம்பழம், மதினா பேரிச்சம்பழம் மெட்ராஸில் நம்ம வாங்குறதா இருந்தால் நம்மளாலும் கையில் வாங்க முடியாது. பேரிச்சம்பழம் நோக்கு கையெழுத்துக்குரியவர்களே, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அப்பொழுது எச்சரிக்கை செய்தார்கள். இன்னைக்கு பாருங்க, அப்படியே ஆக்கிரமித்து விட்டார்கள். இந்த பக்கத்துல எல்லாம் நம்பாளுங்க இருந்த இடங்கள், வீடுகள்லாம் வியாபாரத்தில் சரிவு, வீடுகள்லாம் விற்றுட்டு போறாங்க. கணியத்திற்குரியவர்கள் இந்த நிலையை மாற்ற வேண்டும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா வானத்தில் இருந்து தங்கத்தையும் வெள்ளியும் கொட்ட மாட்டான், வியாபாரத்தை முறையாக செய்யுங்கள் என்பதாக ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் இன்றைய காலம் வரை நமக்கு தேவையான செய்திகள். அல்லாஹ் தஆலா வியாபாரத்தில் முறையாக இஸ்லாமிய ஷரியத்தை பின்பற்றி முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய வியாபாரிகளாக, வெற்றிகரமான வியாபாரிகளாக அல்லாஹ் அருள் செய்வானாக. வாக்குறுதி அவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.